2 சொன்னீங்க. சுவாமி, ஒரு உயிருள்ள தெய்வத்தை நாங்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள கொடுத்த வாய்ப்புக்காக கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கின்றோம். உங்களுடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்துக்குள் என் அன்பு இறை மக்களே, உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு முறை அல்லது ரெண்டு மூன்று முறை இங்க வந்திருக்கிறேன் சொல்லி நினைக்கின்றேன். நான் வரும்போது கூட என்னுடைய ஓட்டுநர் சொன்னார், தம்பி ஐயா நம்ம ஏற்கனவே ஒரு 3-4 முறை வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு நினைவுபடுத்தினார். நான் குறிப்பாக நம்முடைய குருசேகர்கள் 5 மாநிலங்கள், நம்முடைய திருச்சபை 5 மாநிலங்களில் இருக்கிறது. எத்தனை மாநிலங்கள்? 5 மாநிலம். நான் சொல்றேன், அப்படியே எண்ணிக்குங்க. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி. 5 வந்துருச்சா? ஆமா. நிறைய பேருக்கு தெரியாது, ஆந்திராவில் நமக்கு ஆலயம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா ஆந்திராவில் ஆலயம் இருக்கிறது நான் அங்க போயிருக்கிறேன். ஆகையால இந்த 5 மாநிலங்கள்ல இருப்பதனால ஒரு முறை, அதாவது பேராயருடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போகாத 10 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்குள் உள்ள அந்த இடங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில போக முடியாத குருசேகர்களுக்கு போக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஆகையால நான் அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் போது, இப்போது பரமக்குடி என்று வரும்போது ஏற்கனவே ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன். அதாவது திரும்ப போக வேண்டுமா என்று சொல்லி ஒரு கேள்வி வந்தது. ஆனால் திடப்படுத்தல் என்று சொல்லி உங்களுடைய சபை சங்கமும் இடத்துல வந்து அவர் அணுகினார்கள். நிச்சயமாக சந்தோஷமா மகிழ்ச்சியாக நான் வந்தேன். இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. பரமக்குடி இந்த குருசேகரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இங்கிருந்து இந்த குருசேகரம் இல்லாத வெளியே இருந்து வந்தவங்க கை தூக்குங்க. ரொம்ப நன்றிம்மா. இன்றைக்காக ஒருவேளை வந்திருக்கிறீங்க.
நான் 1990 ஆண்டுல தரங்கம்பாடியில என்னுடைய பணியை ஆரம்பிக்கும் போது படித்த பிரபாகர் என்ற தம்பி கொடைக்கானல இருந்து அவரும் இங்க வந்திருக்கிறார். அவரை நான் வர சொன்னேன், இங்க வாங்கன்னு சொல்லி. அவர் வந்திருப்பது அதிக மகிழ்ச்சி. கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே என்னை அன்போடு கூட வரவேற்ற சபைகுரு ஐயர் அவர்களுக்கும், சபை சங்கத்துக்கும், சபையின் பொறுப்பாளர்கள், சபை மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கிராம மக்கள், கிராம சபை மக்கள் உங்கள் அனைவரையும், குறிப்பாக முதலூர், வெங்கிட்டன் குறிச்சி, செல்லூர், பாம்பூர் கிராமங்களிலிருந்து வந்திருக்கின்ற கிராம மக்கள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை காண வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாக வாஞ்சித்தேன். சென்ற வாரம் கூட திருமங்கலம் போயிருந்தேன். அங்கிருந்து கூட அநேக கிராம சபைகளிலிருந்து எல்லாரும் வந்திருந்தார்கள். ஒரு நல்ல ஒரு ஐக்கிய ஒரு ஆராதனையாக அது இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளிலே திடப்படுத்தல் எடுத்த பிள்ளைகளை, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளை நான் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அநேக பிள்ளைகள் கையை தூக்கிட்டு பதில் சொன்னாங்க. சில பேர் நல்ல வசதியா கீழே தலையை கொடிச்சிருந்தாங்க. நம்ம அப்படியே முறைச்சி பார்த்தேன். நம்முடைய பாய்ஸ், ஆண் பிள்ளைங்க கூட ஒரு சிலர் பதில் சொன்னது. ஆனாலும் இங்க நடந்த அந்த வகுப்பை நான், இந்த போட்டோஸை நான் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். போர்டை வைத்து சபைகுரு அவர்கள் கிளாஸ் எடுத்தது, அது நான் மிகவும் பார்த்து சந்தோஷப்பட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். பரமக்குடியில இப்படியாக போர்டை வைத்து அந்த அவர் நடத்தின அந்த வகுப்பை பார்த்து சந்தோஷப்பட்டேன். நிச்சயமாக இதை நான் மற்ற குருசேகரங்களிலும் நான் நிச்சயமாக சொல்லுவேன், சபைகுருமார்கள் மத்தியிலையும் இதை நான் சொல்லுவேன். படித்த காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வசனம் கிடைச்சிச்சு. பதவியேற்பு. சரி சரி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய மாநிலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் கொடுப்பாராக இந்த மாநிலத்துக்கு. சரி, அங்கெல்லாம் திடப்படுத்தல் பிள்ளைங்க, நீங்க கொடுத்த வசனத்தை அப்படியே ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள், அதை பிடிச்சு கொள்ளுங்க. திடப்படுத்தல் வசனத்தை தூக்கி போட்டுறாதீங்க. திடப்படுத்தல் வசனத்தை கர்த்தர் கொடுத்தார், அது உள்ளது உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறணும். அது மட்டும் இல்லாமல் நல்லா பாடுறீங்க, அருமையான பாடல்களை பாடக்கூடிய ஒரு பரமக்குடி குருசேகரமாக நீங்கள் இருப்பது எனக்கு அதிக மகிழ்ச்சி. இந்த நகரத்தை, பரமக்குடி இந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த குருசேகரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு முறையும் நான் உள்ளே வரும்பொழுது அந்த நகரத்தை நான் அதுக்காக ஜெபிப்பது உண்டு, மக்களுக்காக ஜெபிப்பது உண்டு. கர்த்தர் விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. இந்த விளாகம், இந்த பரமக்குடி, நம்முடைய டிஎல்சி, இந்த காம்பவுண்ட், இந்த ஆலயம் மிஷினரிகளால் வளர்க்கப்பட்டது, மிஷினரிகளால் துவங்கப்பட்டது. நான் எப்பொழுதும் வரும்பொழுது இப்படியாக ஆராதனைக்காக அல்லது ஊழியர்களுக்காக புறப்பட்டு செல்லும் போது 5 கண்டங்களிலும் நான் ஒரு சில ஜெப பங்காளர்களை வைத்திருக்கின்றேன். இதற்காக, அதாவது எனக்காக, நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபிக்கிற பங்காளர்கள், ஜெப பார்ட்னர்ஸ், பிரேயர் பார்ட்னர்ஸை வச்சிருக்கேன். அவங்களுக்குலாம் எழுதி போட்டேன், இன்னைக்கு நான் பரமக்குடி போறேன், ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லி. எல்லாரும் ஜோம் பண்ணாங்க. அப்போது வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் எழுதியிருந்தார் பரமக்குடி என்று சொல்லும்போது, எனக்கு பால் சாண்டகிரேன் மிஷினரியினுடைய ஞாபகம் வருகிறது என்று சொல்லி அவர் எழுதினார். அதையும் நான் இங்கே பதிவு செய்கின்றேன். இது ஒரு மிஷினரி பூமி. சொல்லுங்க எல்லாரும், பரமக்குடி விளாகம் ஒரு மிஷினரி பூமி. அருமையான பால் சாண்டகிரேன் ஐயா அவர்கள், இன்னும் அநேக ஸ்வீடன் நாட்டு மிஷினரிமார்கள் காலை வைத்து ஊழியம் செய்த ஒரு பரிசுத்த ஒரு பூமி. இந்த இடத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பராமரியுங்கள். புதிய வளர்ச்சியை இந்த விளாகத்துக்குள்ளாக நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றேன். கொண்டு வாருங்கள். சென்ற முறை வரும்போது இந்த ஆபீஸை கூட நான் அதை திருநிலைப்படுத்தினேன். அந்த ஞாபகம் எனக்கு இருக்கிறது. அநேக குருசேகர்கள் உண்டு, ஆனால் ஒரு சில குருசேகர்கள் தான் திருச்சபைக்கு என்று சொல்லி ஒரு அலுவலகம், ஒரு ஆபீஸ் இருக்கிறது. அந்த ஒரு அந்த ஆபீஸை நீங்கள் வைத்திருப்பது மிகவும் சந்தோஷம், பாராட்டுகின்றேன். இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரமக்குடி குருசேகரம் என்பது எனக்கு புதிது அல்ல. ஏறக்குறைய 35 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள்? 35 ஆண்டுகள் முன்பதாக நான் இங்க வந்திருக்கிறேன். 1990ஆம் ஆண்டு நான் சீகன்பால் ஸ்பிரிச்சுவல் சென்டர்ல பணியாற்றும் போது, என்னுடைய பணியை துவங்கும் போது, அங்கிருந்து ஒரு டீமை அழைத்து கொண்டு வந்து இங்கு தங்கி, எங்க தங்கினேன்னு சொல்லி என் ஞாபகம் அநேகமா இங்க இந்த ஒரு ஸ்கூல்ல தான் தங்கியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்துல தங்கி சுற்றி இருக்கிற கிராமங்கள்லாம் சென்று ஊழியம் செய்த அந்த
நாட்கள் எனக்கு ஞாபகத்துல வருகிறது. அப்போது தொர்ராஜ் ஐயர்னு சொல்லி ஒரு ஐயர் இங்க இருந்தார், அங்கதான் இருந்தார். ஆகையால் அந்த ஞாபகத்தோடு கூட இந்த நாளிலே இங்கு நிற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இங்கு ஒரு ஹாஸ்டலும் இருந்தது, அதையும் மறக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மிஷினரி பூமி, மிஷினரிகள் காலத்தில் இருந்த அந்த ஒரு மேன்மை, அந்த அந்த ஒரு மாண்பு திரும்பவும் இந்த விளாகத்துக்குள்ளாக வர வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை. கர்த்தர் அந்த புதிய திட்டங்களினாலே உங்களை நிரப்புவாராக. ஆண்டவரால் கூடாத காரியம் முடிங்க ஒன்றுமில்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகையால் இந்த விளாகத்தினுடைய மகிமை, மேன்மை, மாண்பு தொடர்ந்து மிஷினரிமார்கள் காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு அது உயர வேண்டும். நம்மை சுற்றி அநேகர் இருக்கின்றார்கள், அநேகர் வாழ்கின்றார்கள். இந்த இடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வெளியே செல்ல வேண்டும். இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய மகிமை வெளியே போக வேண்டும். சுற்றி இருக்கின்றவர்கள், இந்த ஊர்ல இருக்கின்றவர்கள், இந்த பட்டணத்தில் இருக்கின்றவர்கள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, அன்பு இறை மக்களை, இந்த நாளில் உங்களை சந்திப்பது, ஆண்டவரின் செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக நான் கருதுகின்றேன். கர்த்தர் இந்த ஆலயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக ஒரு ஓய்வு நாள், மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை உள்ளே வந்து உட்காரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கடவுள் கொடுத்தார். நன்றி உள்ளவர்கள் கைகளை தூக்கி ஆண்டுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். தேவன் நல்லவர். பிரியமானவர்களே, எத்தனையோ ஞாயிற்றுக்கிழமை வருகிறது, அநேகருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகிறது, அநேகரால் வர முடியவில்லை, வயதாகி விடுகிறது, வீட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை, கொண்டு வருவதற்கு ஆட்கள் இல்லை. ஆனால் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கடவுள் கொடுத்திருக்கும் பொழுது ஆலயத்திலே வந்து ஞாயிற்றுக்கிழமையிலே உட்காருவது தேவன் கொடுத்த கிருபை, சுத்த கிருபை. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய செய்தியை கவனத்தோடு கேளுங்கள். கர்த்தர் இன்றைக்கு நான் சொன்னேன், 5 மாநிலத்துல ஆலயங்கள் உண்டு, குருசேகர்கள் உண்டு, ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் உண்டு. கர்த்தர் 3ஆம் முறையாக அல்லது 4ஆவது முறையாக நான் இங்கு வந்திருக்கிறேன் என்றால் அது அவருடைய சுத்த கிருபை. கர்த்தர் கொடுக்கின்ற செய்தியை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் ஜோம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு தெரியல. ஆண்டவரே, கோயிலுக்கு போறேன் சுவாமி, என் கூட பேசுங்க. எத்தனை பேர் ஜோம் பண்ணீங்க? கை தூக்க வேணாம். எத்தனை பேர் ஜோம் பண்ணிட்டு வந்தீங்க தெரியல. ஆண்டவரே, கோயிலுக்கு போறேன் சுவாமி, எனக்கு ஏற்ற வசனத்தை எனக்கு தாங்க, எனக்கு ஏற்ற வசனத்தை தாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு திரைப்படுத்தல் ஆராதனை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. செய்திகளை கவனத்தோடு கூட கேளுங்கள். பிள்ளைகளை நல்லா கவனிங்கம்மா. எல்லா ஆல் த ஒயிட் பேண்ட்ஸ் அண்ட் ஒயிட் சாரீஸ் நல்லா கவனமா கேளுங்க. நீங்கள் திடப்படுத்தல் பெற்று கேட்கின்ற முதல் சொல்லுங்க செய்தி, முதல் செய்தி திடப்படுத்தல் பெற்று நீங்கள் கேட்கின்ற முதல் பிரசங்கம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மை கடவுளோடு கூட இணைக்கும் ஒரு முக்கியமான ஒன்று எது என்றால் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரோடு கூட நம்மை இணைக்கின்ற ஒன்று உண்டு. அது எது என்றால் என்ன சொல்லுவீங்க? ஜெபம். நல்லா சொன்னீங்க. prayer connects God and me. ஜெபம் என்பது ஒரு பவர்ஃபுல் வெப்பன். prayer is very powerful weapon. ஒரு வல்லமை நிறைந்தது ஜெபம். அது ஒரு ஆயுதம், வல்லமை நிறைந்த ஒரு ஆயுதம், வல்லமை நிறைந்த ஒரு ஆயுதம். இதை அறிந்தவர்கள், தினமும் கடைபிடிப்பவர்கள் நிச்சயம் பல சாட்சிகளை அவர்கள் சொல்வார்கள். ஐ ரிப்பீட், நல்லா கவனிங்க தம்பி. ஆலயத்துக்குள்ள, ஆலயத்தை வெளியே ஒருவேளை யாராவது இருந்தால் நல்லா கவனிங்க. இந்த ஜெபம் என்பது பெரிய ஆயுதம் என்பதை அறிந்தவர்கள், அதை தினமும் கடைபிடிப்பவர்கள் நிச்சயம் பல சாட்சிகளை சொல்வார்கள், பல சாட்சிகளை சொல்வார்கள். உண்மையை நான் இன்று சொல்லட்டும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறை மக்களே, ஒரு உண்மையை நான் சொல்லட்டும். ஜெபிப்பவர்களை கண்டு மக்கள் ஒரு பயம் இருக்கும். அநேக புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். கடவுளுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது அந்த நாட்களிலே மக்கள் பயந்தார்கள். ஐயோ, இவர்கள் ஜெபிப்பவர்கள், கிட்ட போகக்கூடாது, இவர்கள் ஜெபிப்பவர்கள், இவரத்துல நம்ம விளையாடக்கூடாது, இவர்கள் ஜெபிப்பவர்கள், இவர்கள் பரிசுத்தமாக வாழ்கின்றவர்கள், இவரிடத்துல நம்ம வார்த்தைகளை விடக்கூடாது. பயந்தார்கள். மதிப்பு தேடி வந்தது, மரியாதை, ஒரு அறியாத அதிசய உணர்வு வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் ஒரு பவர்ஃபுல் ஆயுதம், ஒரு மகிமையான வல்லமை நிறைந்த ஒரு ஆயுதம் ஜெபம். இதை நான் அனுபவித்ததினாலே நானே சொல்கிறேன்.
என்னுடைய இளம் வயதுல ஒரு 17 நல்ல இன்னைக்கு திரைப்படத்தில் பிள்ளைங்க நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க தம்பி. இந்த வெள்ளை பேண்ட் வெள்ளை சாரி நல்லா கவனிங்க. நண்பு சௌர சௌதரி நல்லா கவனிங்க. வாலிப பிள்ளைங்க நல்லா கவனிங்க. என்னுடைய அப்பா அம்மா ஒரு கிறிஸ்தவ குடும்பம், ஒரு நல்ல லுத்ரன் குடும்பம். எங்க தாத்தா எல்லாம் ஒரு உபதேசியார், ஸ்கூல்ல டீச்சர். ஒரு பரம்பரையான ஒரு லுத்ரன் குடும்பத்துல வந்த எனக்கு கடவுளோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு எனக்கு இல்லை. ஆனா ஒரு 17 வயதுல, எத்தனை வயசு? 17 வயசுல ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு உறவை ஆண்டவர் ஒரு வாய்ப்பை கொடுத்தார், ஏற்படுத்தி கொள்ள ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆண்டவரோடு கூட ஒரு தனிப்பட்ட ஒரு உறவை வைத்துக் கொள்ள. அதுக்கு முன்பதாக எனக்குள்ளாக பல கேள்விகள், எனக்குள்ளாக பல சந்தேகங்கள், தடுமாற்றங்கள். என் வாழ்க்கையில எனக்கு வாழ்க்கை எதிர்காலம் உண்டா? எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் எனக்கு கிடைக்குமா? படிப்புல எனக்கு வெற்றி கிடையாது, பல சந்தேகங்கள். ஆனால் 17 வயதுல ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஒரு என்கவுண்டர், தொடர்பை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். அதிலிருந்து ஜெப வாழ்க்கையை நேசிக்க ஆரம்பித்தேன். ஜெப வாழ்க்கையை நான் நேசிக்க ஆரம்பித்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதுக்கு பிறகு நடந்தது என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த ஒரு வரலாறு என்று தான் சொல்லுவேன், ஒரு வரலாறு என்று தான் சொல்லுவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பு திருச்சபை சொந்தங்களே, அநேக சமயத்திலே நான் பார்ப்பது பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் அந்த தனி ஜெபம் பழக்கங்கள் இன்றைக்கு இல்லை. தனி பர்சனல் பிரேயர் லைஃப், தனிப்பட்ட ஜெபம். அநேக சமயத்தில் நான் என்னை பார்க்க வரும்போது நான் கேட்பது உண்டு, பேசுவது உண்டு. தனிப்பட்ட ஜெபம் இல்லவே இல்லை. ஃபேமிலி பிரேயர் இருக்கும், சாப்பிடும் போது அதை கூட மறந்துடுறோம். ஆனால் தனிப்பட்ட ஜெபம், எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க, தனிப்பட்ட ஜெபம். இன்னைக்கு திரைப்படத்தில் எடுத்த பிள்ளைகள் அத்தனை பேருக்கு சொல்றேன், தம்பி, இன்றையிலிருந்து உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள், பிழைத்துக் கொள்ளுவாய். You will survive. You will survive. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அந்த ஜெபிக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கொள். இன்னைக்கு அநேக சமயத்தில் மற்ற காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கு நமக்கு எல்லாமே இருக்கின்றது. கடைக்கு போவதற்கு, பேங்க் போவதற்கு, குடும்பத்தில் இதை செய்வதற்கு, அதை செய்வதற்கு இன்றைக்கு நமக்கு நேரம் இருக்கின்றது. ஆனால் தனிப்பட்ட பிரேயர் வாழ்க்கையை செய்வதற்கு நமக்கு போதவில்லை. ஆண்டவர் தன் ஊழியத்தின் மத்தியிலே இயேசு சுவாமி தன் தனி ஜெபத்தை அவர் விட்டுவிடவே இல்லை. நல்லா கவனிங்க, பைபிளை படிச்சவன் நல்லா நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் விட்டுருக்கிறாரு. ஆமா, அவருடைய காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் அவர் செய்த பணியில, ஊழியத்துல தன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தை அவர் விடவே இல்லை. ஆண்டவர் செய்தார், ஆண்டவர் செய்தார். பிரியமானவர்களே, வனாந்திரத்துக்கு செல்வது, மலைக்கு செல்வது, கூட்டம் அவரை நெருக்கி வரும் பொழுது அந்த கூட்டத்தை விட்டு தனியாக விலகி செல்வது, ஆண்டவர் அதை தினமும் செய்தார், அடிக்கடி செய்தார். எதற்காக? ஜெபம் செய்ய. வனாந்திர தேடி போனார், மலைக்கு தேடி போனார், தனியாக அப்படியே ஒதுங்கி சென்றார். தனியாக ஜெபிக்க நேரத்தை கண்டுபிடித்தார், இடத்தை கண்டுபிடித்தார். தனியாக ஜெபம் செய்ய நேரத்தை கண்டுபிடித்தார். அடுத்தது என்னது? இடத்தை கண்டுபிடித்தார், இடத்தை கண்டுபிடித்தார். மிகவும் முக்கியம், மிகவும் முக்கியம். அவரே ஜெபத்தை குறித்து சில முக்கிய குறிப்புகளை சொல்லியிருக்கின்றார். எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, திரைப்படத்தில் எடுத்த அன்பு பிள்ளைகளே, ஞானஸ்தானம் எடுத்த அன்பு பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரே சொன்ன ஒரு காரியம் ஜெபத்தை குறித்து. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்ப்போம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து, ஆமா, கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, அவர்கள் மனுஷர் காணும்படியாக, 3வது லைன்ல பாக்குறோம், அங்க இருக்குதா? மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள். எங்க ஜெபம் செய்கிறார்கள்? ஜெப ஆலயங்கள்ல, வீதிகளில, சந்திகளில. ஆமா, மனுஷர் காணும்படியாக. அது வேலைக்கு ஆகுமா? ஆகாதா? ஆமா, ஆண்டவருடைய சொற்படி அது வேலைக்கு ஆகாது. வெளியரங்கத்தில்
மனுஷர் காணும்படியாக சத்தமாக பெருமையாக ஜெபம் செய்கின்றார்கள் என்று சொல்லி மத்தேயு 6:5 நாம் வாசிக்கிறோம். என் அன்பு திருச்சபையே கேள். சர்ச் லிசன், சர்ச் லிசன். வெளியரங்கமாய் மனுஷர் கேட்கும்படியாக வார்த்தைகளால அந்த வார்த்தை இந்த வார்த்தையை போட்டு வெளியரங்கமாய் எல்லாருக்கும் முன்பதாக பெருமையாக ஜெபிப்பது ஒருவேளை அது கேட்கப்படும், ஆனால் அது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாது. புரியுதா சொல்றது? ஆமா, அது ஆண்டவரால் அங்கீகரிக்கப்படாது. ஒருவேளை கேட்கப்படும், ஆனால் ஆண்டவரால் அது அங்கீகரிக்கப்படுவதில்லை. மேலே இருந்து பதில் கிடைக்காது. அது அப்படியே காற்றிலே போய்விடும், பறந்து விடும், மறைந்து விடும், காணாமல் போய்விடும். நான் நினைக்கின்றேன் ஆண்டவர் இந்த 5ஆம் வசனத்திலே சொல்கின்ற இந்த ஆட்கள், இவர்களுக்கு தனி ஜெபம் அந்த பழக்கம் அவர்களுக்கு இல்லை. என்ன இல்லை அவர்களுக்கு? தனி ஜெபம் பழக்கம் இல்லை. ஆமா, இவர்களாம் ஆலயத்துல பெரியவர்கள், உயர்ந்த இடத்துல இருப்பவர்கள், வெளியே நல்லா ஜெபம் பண்ணுவாங்க சத்தம் போட்டு. ஆனால் தனி ஜெப வாழ்க்கை அவர்களுக்கு இல்லை. அந்த காலத்துல பரிசேயர்கள், வேத பாரல் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருந்தது. அவங்க இப்படிதான் செய்தார்கள். ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், அவர்களை பார்த்து சொல்லுகின்றார். அடுத்த கூட்டத்தை பார்ப்போம். அடுத்த கூட்டத்தை 6ஆம் வசனத்துக்குள்ளாக வருவோம். 6ஆம் வசனம் நான் சொல்ல நீங்க திருப்பி சொல்லுங்க இப்போ. சரியா? எல்லாரும் சேர்ந்து நீயோ, எல்லாரும் ஆலயத்துல வேதத்தை சத்தமாக வாசித்து படிப்பது ரொம்ப ஆசீர்வாதம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம், எல்லாம் கை அப்படி வச்சுங்க, ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்த ரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். என் அன்பு பிரியமான திருச்சபை சொந்தங்களே, இந்த நாளினுடைய செய்தியின் முக்கியமான ஒரு கூற்று, முக்கியமான என்னுடைய செய்தியின் ஒரு அடிப்படை தன்மை, அடிப்படை உண்மை இதுதான். இதைதான், இந்த வசனத்தை தான் இன்றைக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். ஜெபம், உன்னுடைய தனி ஜெபம் அது அந்தரங்கத்தில், உன்னுடைய ஆசீர்வாதம் வெளியரங்கத்தில். 6ஆம் வசனத்துல கடைசியிலிருந்து 2வது, உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதில் அளிப்பார். எல்லாரும் சொல்லுங்க, என் பிதா வெளியரங்கமாய் எனக்கு, விசுவாசம் உள்ளவங்க கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு பலன் அளிப்பார். கவனிக்க வேண்டிய வார்த்தைகள், உன் அறை வீட்டுக்குள் உனக்கு ஒரு அறை தேவை, ஒரு வீடு தேவை. 6ஆம் வசனத்துல முக்கியமான ஒரு வசனம், திரைப்படத்தில் பிள்ளைங்க, இன்னைக்கு திரைப்படத்தில் பிள்ளைங்க, ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க எல்லாம் கவனிச்சிங்க. வீடு இருக்கிறது, உனக்கு தேவையானது இந்த 6ஆம் வசனத்தில் இருக்கின்றது. இந்த 6ஆம் வசனத்தில் இருக்கிறது. இன்று கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளை, இன்றைக்கு தவறு செய்வதற்கு, மீறுதலை செய்வதற்கு ஒரு இடம் தேவை, ஒரு சூழ்நிலை தேவைப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவது, நீ ஆண்டவரோடு பேசுவதற்கு உனக்கு ஒரு அறை வீடு, ஒரு ரூம், உன் வீட்டுல ஒரு மூளை அல்லது வெளியே அமைதியா இருக்கிற ஒரு இடம் தேவைப்படுகிறது. தேடி சென்று விடு, தேடி சென்று விடு. சத்தமான இந்த உலகத்திலே, சத்தம் நிறைந்த, பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே ஆண்டவரை தனியாக தேடுவதற்கு ஒரு கிறிஸ்தவன் அவன் ஓடுவான், அவன் ஓடுவான், இடத்தை கண்டுபிடிப்பான். அடுத்தது என்ன? எதை கண்டுபிடிப்பான்? சொல்லுங்க, சொன்ன ஒண்ணு, நேரத்தை கண்டுபிடிப்பான். 2 காரியம். அன்பு உள்ளங்களே, இன்று உன்னை பார்த்து கேட்கிறேன், உனக்கு கடவுளோடு உறவாட, ஜெபிக்க ஒரு அறை வீடு, ஒரு மூலை உனக்கு உண்டா? ஒரு இடம் உண்டா? ஒரு இடம் உண்டா? அவசியம், மிகவும் முக்கியம். மீண்டுமாக கேட்கின்றேன், இப்போதே யோசித்து வைத்துக் கொள்ளுங்க. இந்த செய்தி முடிந்து நீ வீட்டுக்கு போகும்போது நீ இந்த 2 காரியத்தை நீ செய்வாய் என்றால் எதிர்காலம் உனக்கு காத்திருக்கின்றது. ஆசீர்வாதமான எதிர்காலம் உனக்கு காத்திருக்கின்றது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே,
இந்த நாளிலே தமிழ் சுவிசேஷ லுத்திரன் திருச்சபையின் அத்தியட்சராக நான் இன்றைக்கு சொல்லிவிட்டு செல்லுகின்றேன். கடவுளோடு கூட தனியாக உட்காருவதற்கு யார் ஒருவர் நேரத்தை கண்டுபிடிக்கிறார்களோ, இடத்தை கண்டுபிடிக்கிறார்களோ, அவர்களுக்காக ஒரு எதிர்காலமான வசந்த மகிமையான குளோரியஸ் ஃபியூச்சர் எதிர்காலம் காத்திருக்கின்றது. எனக்கு பிரியமானவர்களே, என்னுடைய இளம் வயதுல ஆண்டவரை நான் அதிகமாக நேசித்து அவரோடு கூட ஒரு புதிய வாழ்க்கையை நான் ஆரம்பித்த நாட்களிலே 17 வயசு என்று சொல்லி 18 வயசுல எத்தனையோ இடங்களுக்கு தனியாக மலைகளை நாடி, தனியாக இருக்கின்ற வனாந்திரங்கள் ஏறி, இன்னும் ஒரு ஆலயத்துல ஏதாவது ஒரு கிராமத்துக்கு போயிடுவேன், அங்க சாவியை வாங்கிடுவேன், ஆலயத்தை திறந்து உள்ள போய் ஒரு நாள் முழுவதும் உபவாசத்தோடு ஜெபித்த காலங்கள், மணிக்கணக்க உட்கார்ந்த காலங்கள் மறக்க முடியாது. பிரியமானவர்களே, மறக்க முடியாது. என் அன்பு வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன், பெற்றோருக்கு சொல்ல விரும்புகின்றேன், அருமையான நாட்கள், அருமையான காலங்களை விட்டு விடாது. வயதான பிறகு கடவுளோடு கூட நான் உட்காருவேன் என்பது சமயத்துல டூ லேட். ஐயோ, உன்னுடைய காலங்களை நீ வேஸ்ட் ஆகி விட்டாய். வீணாக்காத. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்லுகின்றேன், ஆண்டவர் என்னுடைய படிப்புல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. சில சமயத்துல நான் அழுது இருக்கின்றேன், சில சமயத்துல நான் அதிகமாக வசனப்பட்டிருக்கின்றேன். ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி? எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா? ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். 2 பேச்சுலர் டிகிரி, 2 மாஸ்டர் டிகிரி. அதற்கு பிறகு நான் வேண்டவே வேண்டாம், முடியாது என்று. ஆனால் ஆண்டவர் PhD டாக்டர் படிப்ப வெளியே சென்று ஜெர்மனிலே சென்று படிக்க கத்த கிருபை செய்தார். இது எல்லாமே ஆண்டவர் செய்த சரித்திரம். என் அன்பு வாலிப பிள்ளைகளே, திடப்படுத்த எடுத்த பிள்ளைகளே, என் அன்பு பெற்றோர்களே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் இதை உருவாக்குவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இடம் தேவை, நேரம் தேவை. இந்த நாள் ஆராதனையிலே உன்னை நான் உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன், பெற்றோர்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகின்றேன். ஜபிக்க நேரத்தை குறி, முன்னமே அதை குறித்து விடு. நாளைக்கு நீ எங்க ஜபிக்க போறேன்னு சொல்லி இன்றைக்கே நீ குறித்து விடுவாய் என்றால் ஆண்டவர் ஆயத்தப்படுவார், அவரே ஆயத்தமாக வந்து விடுவார். எனக்கு பிரியமானவர்களே, நாளைக்கு எப்போ டைம் நான் ஜெபிக்க போறேன், நாளைக்கு எந்த இடத்துல நான் ஜெபிக்க போறேன், வீட்டுல அப்பா அம்மா இல்லையா, உனக்கு நல்ல டைம், கதவை பூட்டி நல்லா ஜெபம் பண்ணு, உறக்க ஜெபம் பண்ணு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு எத்தனை பிள்ளைங்க திடப்படுத்தி எடுத்தாங்க? 17 18 19 அருமையான 19 பிள்ளைகளை இன்றைக்கு திடப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். உனக்கு முன் ஒரு பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, உனக்காக ஒரு பெரிய எதிர்காலம் காத்திருக்கிறது. நீ எட்ட வேண்டிய தூரம் இன்னும் அநேகம், அடைய வேண்டிய ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கின்றது. உன் எதிர்காலம் ஒருவேளை அது படிப்பாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், பல காரியங்கள் உண்டு. எப்படி முடியும், எப்படி அடைவது? பெற்றோர்கள் ஒருவேளை யோசிக்கலாம், என்னுடைய பிள்ளைக்கு வேண்டிய வரன் வேண்டுமே, சரியா, என்னுடைய மகளுக்கு காரியங்கள் முடிக்க வேண்டுமே. கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, நன்றாக கேட்டுக்கொள். தருவதற்கு ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. தருவதற்கு ஒருவர் இருக்கிறார், கொடுப்பதற்கு ஒருவர் இருக்கிறார். என்னை குறித்து கவலைப்படுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று சொல்லி அழுகின்ற உள்ளங்களை நான் இன்றைக்கு பார்த்து பேசுகின்றேன். இந்த செய்தி உனக்கு தான்மா, இந்த செய்தி உனக்கு தான். அநேக பிள்ளைகள் நினைக்கிறாங்க, என்னுடைய அப்பா அம்மா பணக்கார அப்பா அம்மா இல்லையே, எங்க அப்பா அம்மாட்ட காசு இல்ல. அந்த அப்பா அம்மாவை பாருங்க, அந்த பெற்றோரை பாருங்க, நல்ல வசதி. நோ 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 நோ, உனக்கு ஆண்டவரை தெரியல, உனக்கு ரட்சகரை தெரியல. வெள்ளியும் பொன்னும் யாருடையது? அவருடையது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளை, தருவதற்கு ஒருவர் ஆயத்தமாக இருக்கின்றார். நீ ஜெபத்தில் சொல்வதை கேட்பதற்கு ஒருவர் உண்டு, ஒருவர் உண்டு. நீ ஜெபத்தில் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு ஒருவர் இருக்கின்றார். கேட்பவர் செய்வார். எப்படி செய்வார்? வசனம் என்ன சொல்கிறது? எப்படி செய்வார்? வசனம் என்ன சொல்கின்றது? 7ஆம் வசனத்தை பாருங்கள். 7ஆம் வசனம் நான் சொல்ல திருப்பி சொல்லுங்கள். எல்லாரும் சத்தமாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கூட சொல்லுங்கள். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். அவர்கள்
அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கின்றார்கள். ஆமா, சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 6ஆம் வசனத்துல பாருங்க, 6ஆம் வசனம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். இதுதான் சொல்ல விரும்புறேன். ஆண்டவர் எப்படி செய்வார்? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கின்றது? இந்த 6ஆம் வசனம் கடைசி அந்த 5வது லைன், அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அன்பு பெற்றோர்களே, திடப்படுத்தல் பிள்ளைகளே, இது இன்று உங்களுக்கு தான். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆண்டவர் கொடுப்பது அது வெளியரங்கமாய் இருக்கும். ஆண்டவரே சொன்னார், இயேசு சாமியே சொன்ன வார்த்தைகள். நல்லா கவனிங்கம்மா, பெற்றோர் நல்லா கவனிங்க, திடப்படுத்தல் பிள்ளைங்க நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தை இயேசு சாமியே சொன்ன வார்த்தை. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா எப்படி பலன் அளிப்பாராம்? வெளியரங்கமாய். எல்லாம் வாய் தந்து சொல்லுங்க. வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். ஆண்டவர் கொடுப்பது அது வெளியரங்கமாய் இருக்கும். ஆச்சரியமாய் உன்னை பார்ப்பார்கள். உன்னை பார்த்து கேட்பாங்க, என்ன இது உனக்கா? நீயா இப்படி இருக்கிற? என்ன ஆச்சு? எப்படி ஆச்சு? உலகத்துக்கே புரியாது. ஆனால் அவர் செய்வார் பிரியமானவர்களே. நீ அவரை நம்பி விசுவாசித்து அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் பொழுது அது வெளியரங்கமாய் உன்னுடைய ஆசீர்வாதம் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். என் அன்பு திருச்சபை உறவுகளே, இன்று உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய பாரங்கள், நீ படுகின்ற வேதனைகள் எங்கேயும் சொல்ல முடியாது, யார்கிட்டயும் சொல்ல முடியாது. சரி, கோயிலுக்காவது போலாம், ஆறுதல் கிடைக்கும். கோயில போய் உட்காரலாம், 4 பாட்டை கேட்கலாம், அப்படி என்று சொல்லி யாராவது ஒருவேளை இங்கு வந்திருக்கலாம். உன்னுடைய வியாதிகள், நீங்காத வியாதிகள், உன்னுடைய பிள்ளைகளுடைய பிரச்சனை, சிலருக்கு இருக்கின்ற சில பலகீனங்கள், குடிப்பழக்கங்களா இருக்கலாம், தண்ணி போடுற பழக்கங்களா இருக்கலாம், அல்லது இளம் பிள்ளைகளை பார்த்து சொல்லுகின்றேன், ஒருவேளை நீ ஏதாவது ஒரு போதை வஸ்துல மாட்டிக்கொண்டிருக்கலாம். இந்த காலேஜில் சில பேர் உன்னை கம்பல் பண்ணலாம், இதை செய் அதை செய் என்று சொல்லி. இதன் மத்தியில் இன்றைய செய்தி இந்த பரமக்குடி TLC ஆலயத்துல உன்னை நோக்கி வருகிறது. இட் கம்ஸ் டு யூ. நீ ஸ்கூல்ல இருக்கும்போது, காலேஜில் இருக்கும்போது, வேலையில இருக்கும்போது இதையும் அதையும் சொல்லி செய்யலாமா? போய்விடலாமா? பின்வாங்கிடலாமா? இந்த சூழ்நிலையில் கடவுளுடைய செய்தி இன்றைக்கு இந்த பரமக்குடி TLC ஆலயத்தில் இன்றைக்கு உன்னை தேடி வருகிறது. பிரியமானவர்களே, உன் பிரச்சனைகளோடு கூட நான் இன்றைக்கு சொல்வது, உன்னுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசி. உன்னுடைய பிரச்சனைகளோடு, உன்னுடைய கேள்விகளோடு, உன்னுடைய சந்தேகங்களோடு உன்னுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசி. அங்கதான் இருக்குது அற்புதம், அங்கதான் இருக்குது அதிசயம். முழங்கால் படியிடு, சத்தம் போட்டு அந்தரங்கத்தில் ஜெபி, விசுவாசத்தோடு கூட ஜெபி, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி ஜெபி. பிரியமானவர்களே, விடுதலை உன் அருகில், விடுதலை உன் பக்கத்தில், தொடுகின்ற தூரத்தில். என் அன்பு பிள்ளைகளுக்கு நான் சொல்கின்றேன், இந்த கைகளினாலே இன்றைக்கு நான் உங்களை திடப்படுத்தினேன். உங்க மீது என்னுடைய கையை வைக்கும் போது நான் உள்ளத்துல ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒருவரும் வீணாக போக வேண்டாம் சுவாமி, எதிர்காலத்தை கொடுங்க, பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை கொடுங்க. அந்த 17 வயதுல அன்றைக்கு நான் ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை என் ஆண்டவரோடு கூட எடுக்கவில்லை என்றால் நான் இன்றைக்கு எங்கேயோ இருந்திருப்பேன். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை எங்கேயோ இருந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை நம்புகிறவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள். அந்த விடுதலையை, உன் ஆசீர்வாதத்தை இந்த உலகம் காணும், உடைய குடும்பம் காணும், உடைய நண்பர்கள் காணுவார்கள், சுற்றி இருப்பவர்கள் காண்பார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அன்பு பெற்றோர்களே, சகோதர சகோதரிகளே, வீட்டில் சென்று இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசியுங்கள். ஆண்டவர் வீட்டில் சென்று வாசியுங்கள். ஜெபத்தை, ஜெப வேளையை ஆண்டவர் தானே அதிகம் நேசித்தார். அவர் இதை கடைபிடித்தார். பிரியமானவர்களே, அவருக்கு இல்லாத ஒரு, அதாவது நேரமில்லை சொல்றோம். அவர் சொல்லிட்டு போனாரா? நேரத்தை கண்டுபிடித்தார்.
இந்த நாட்களிலே ஜெபிக்க முடியாதபடி நம்மை தடுக்கும் சில காரியங்கள், ஒருவேளை நம்முடைய சோம்பேறித்தனமா, அல்லது நம்மை சுற்றி இருக்கின்ற குடும்ப பிரச்சனைகளா, நம்முடைய ஒருவேளை நம்முடைய உயர்ந்த பதவிகளா, பட்டங்களா, சில பழக்க வழக்கங்களா, சில கஷ்டங்களா? ஜெபம் கொண்டே இருப்போம், சில கஷ்டம் வந்து தூக்கி போட்டுருவோம், ஜெபத்தை தூக்கி போட்டுருவோம், நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு உன்னை அழைக்கிறேன்மா, இன்றைக்கு உன்னை அன்போடு கூட அழைக்கின்றேன். ஆண்டவர் மீது சந்தேகப்படாது. உன்னுடைய கஷ்டத்தின் சமயத்தில், உன்னுடைய பிரச்சனைகள் சமயத்தில், உன்னுடைய தோல்வியின் சமயத்தில், உன்னை சுற்றி எதிர்ப்புகள் வரும்பொழுது ஆண்டவரை தூக்கி போட்டுறாது. ஒரு சேலஞ்சை எடுத்துக்கொள், ஒரு சவாலாக எடுத்துக்கொள், சவாலாக எடுத்துக்கொள். ஆண்டவருடைய வசனம், கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை, சினிமாவில் சொல்லுகின்ற வசனங்களை இன்றைக்கு நம்புவதற்கு ஆட்கள் உண்டு. ஆனால் இந்த வசனங்களை, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை இன்றைக்கு நம்பி அதை பிடிக்கின்ற ஆட்கள் மிகவும் கம்மி, மிகவும் கம்மி. அன்பு சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் அன்பு மக்களே, ஆண்டவர் கடைபிடித்த இந்த நாட்களிலே ஜெபிக்க முடியாதபடி நம்மை சூழ்ந்திருக்கின்ற சில பலகீனங்களை உதறி தள்ளுவோம், ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு அதையெல்லாம் தாண்டி கலைந்தெறிந்து உதறி தள்ளி உன் அறை வீட்டுக்குள் பிரவேசி, உன்னுடைய அறை வீட்டுக்குள் பிரவேசி, அவரோடு பேசு, உன் பாரத்தை கொட்டு. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் ஒரு உண்மையை சொல்லட்டும். என்னுடைய நாளை தின ஜபத்தை நான் இன்றைக்கே டைம் போட்டுருவேன், நேரத்தை போட்டுருவேன், எந்த இடம் போட்டுருவேன். அவன் என்னுடைய தொடர்ந்து என்னுடைய பணிகளில், இந்த பேராயத்துவத்தில் அநேக பணிகள் மத்தியில் என்னுடைய தனி ஜபத்தை நான் இழந்து போனதே கிடையாது. அதை நான் ஒருவேளை இழந்து போவேன் என்றால் என்னுடைய துக்கம், அந்த துக்கம் என்னால் தாங்க முடியாது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரை நேசி, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடு. அது உன்னை காப்பாற்றும், அது உன்னை உயர்த்தும். இந்த ஆண்டின் நம் திருச்சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன சொல்ல முடியுமா யாராவது? இந்த ஆண்டுக்காக 2026க்காக திருச்சபையிலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே இருக்கிறது? எரேமியா 33:3 திரும்ப சொல்லுங்க. என்னை நோக்கி கூப்பிடு. சத்தமா கூப்பிடுங்கம்மா. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய பெரிய காரியங்களை அறிவிப்பேன். சிறிய காரியங்கள் அல்ல. என்னை கூப்பிடுகின்றவர்கள் பெரிய காரியங்களை அவர்கள் காண்பார்கள். என் அன்பு திருச்சபை உறவுகளே, வாலிப பிள்ளைகளே, பெற்றோர்களே, குறிப்பாக இன்று திடப்படத்தில் எடுத்த ஞானஸ்தானம் எடுத்த அன்பு பிள்ளைகளே, இன்றோடு கூட உங்களுடைய பக்திக்கு மூட்டை கட்டி விட வேண்டாம். இன்றோடு கூட பைபிளை படிக்கிறதுக்கு நீங்க விட்டுற வேண்டாம். இன்றையிலிருந்து உங்களுடைய புதிய ஆசீர்வாதம் துவங்குகிறது. இன்றையிலிருந்து உங்களுடைய புதிய ஆசீர்வாதம் துவங்கட்டும். அறை வீட்டுக்கு போ. அந்தரங்கத்தில் பார்ப்பவர், எப்படி? அந்தரங்கத்தில் பார்ப்பவர் உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். பரமக்குடிக்கு நான் இன்று வந்து தமிழ் சுவிசேஷன் திருச்சபையின் அத்தியட்சராக இன்றைக்கு உனக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன். உன்னுடைய அறை வீட்டுக்கு போ, தனியாக. ஒருவேளை உனக்கு இடம் இல்லை, ஜெபம் பண்றதுக்கு இடம் இல்லை, ஒருவேளை உன்னுடைய தூக்க நேரத்தை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு டைம் எடுத்துக்கும். அல்லது எங்கேயாவது உங்க வீட்டு பக்கத்துல ஆண் பிள்ளைகளுக்கு சொல்றேன், தனியாக இடம் இருந்துச்சுன்னா வெளியே போய் ஒரு மலையில போய் தனியாக உட்கார்ந்து சத்தம் போட்டு ஜெபம் பண்றதுக்கு இடம் இருந்துச்சுன்னா கடந்து செல். ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு, ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போதும் இருப்பாங்க. ஆண்டவர்கிட்ட பேசுவதுதான் நேரம் தம்பி. அறை வீட்டுக்கு போ. அந்தரங்கத்தில் பார்ப்பவர் உன் வாழ்க்கையில் பெரிய 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 காரியங்களை அவர் செய்வார். எழுதி வைத்துக்கொள், அது நடக்கும். நான் திரும்பவும் உங்களை ஒருவேளை நான் பார்ப்பேன்னு தெரியல, திரும்பவும் நான் எப்போ வருவேன்னு தெரியல, ஆனால் அது நடக்கும் தம்பி, அது நடக்கும். அந்த சமயத்துல இந்த நாளை நினைத்துக்கொள். மே 10 2026 பரமக்குடி TLC ஆலயத்துல பேராயர் சொன்ன வார்த்தைகள் நினைத்துக்கொள். கடவுளுக்கு நன்றி செலுத்த இந்த ஆலயத்திலே வந்து இன்றைய செய்தியின் ஒரே சாராம்சம், தாரக மந்திரம். அந்தரங்கத்தில் உன் ஜெபம், வெளியரங்கத்தில் உன்னுடைய ஆசீர்வாதம். ஆமென், ஆமென். இன்றைய நாளின் செய்தியின் சாராம்சம்,
ஒன்றே ஒன்றுதான், அந்த ரங்கத்தில் உன் ஜெபம், வெளியரங்கத்தில் உன் ஆசீர்வாதம். காண்பான், ஒரு விசுவாசி காண்பான். ஜெபிக்கிற பெற்றோர்கள் அதை குடும்பத்துக்கு அதை அவர்கள் பெற்றுக் கொடுப்பார்கள். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபையை பெற்றுக்கொள். பெற்றோர்களே, ஜெபிக்கிற பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா சேர்ந்து ஜெபம் பண்ணுவதை இந்த கண்கள் பார்த்தது. என்னுடைய அப்பா அம்மா சேர்ந்து முழங்கால் பண்ணிட்டு எப்போதும் ஜெபம் பண்ணுவாங்க. 2 பேரும் மத்திய அலுவலகத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செஞ்சாங்க. ஆனா கடவுளை நேசிச்ச பிறகு, அதுக்கு முன்பதாக வீட்டில் சண்டை எல்லாம் போடுவாங்க. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, கடவுளோடு கூட ஒரு ஐக்கியத்தை, ஒரு அனுபவத்தை பெற்ற பிறகு, அப்பா அம்மா ஜெபித்ததை அந்த நாட்கள்ல சின்ன வயசுல நாங்க 4 பிள்ளைகளும் அதை பார்த்தோம். அப்பா அம்மா 2 பேரும் முட்டி போட்டு ஜெபித்தது, வேதத்தை வாசித்தது கண்கள் கண்டது. இந்த நாளையில நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு சண்டை போடுற பெற்றோர்களை பிள்ளைகள் பார்க்கிறாங்க. மைண்ட்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுது. நாளைக்கு வெளியே போகும்போது அதான் வரும். இன்றைக்கு ஜெபிக்கிற பெற்றோர்களை பிள்ளைகள் பார்க்கட்டும். இன்றைக்கு ஜெபிக்கிற பெற்றோர்களை உன்னுடைய பிள்ளை பார்க்கட்டும். அவன் மறக்கவே மாட்டான். உன் பிள்ளை மறக்கவே மறக்காது. எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்றவங்க, ஒருவேளை புருஷகாரன் வரல, தாய் நீ ஜெபம் பண்ணுமா, முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. பிள்ளை அதை பார்க்கட்டும், மகள் அதை பார்க்கட்டும். அதுதான் சாட்சி. நீ பணத்தை சேர்த்து வைக்கலாம், சொத்தை சேர்த்து வைக்கலாம், வீட்டை சேர்த்து வைக்கலாம், நிலத்தை சேர்த்து வைக்கலாம். அதெல்லாம் டெம்பரவரி, நிரந்தரம் இல்லை. ஒரு ஜெபம் பண்ணுகின்ற பெற்றோர்களுடைய அந்த சாட்சி சந்ததியாக நிலைத்திருக்கும். நண்பு சகோதர சகோதரிகளே, நழுவ விட்டு விடாதே. திருச்சபையை பெற்றுக்கொள். வாய்ப்புகள் இதோ உன் அருகில். செய்தியின் சாராம்சம், அந்தரங்கத்தில் உன் ஜெபம், வெளியரங்கத்தில் உன் ஆசீர்வாதம். நழுவ விட்டு விடாதே. பெற்றுக்கொள் கர்த்தாவின் ஆசீர்வாதம். பரமக்குடி தமிழ் சுவிசேஷத்தில் திருச்சபையின் ஒருவேளை வெளியிருந்து இங்க வந்து வழிபோக்கர்களாக ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்திருக்கலாம். அன்போடு கூட சொல்லி உங்களை ஆசீர்வதித்து, இயேசுசாமி இருக்கிறார், உயிர் தெரிந்த தெய்வம் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவின் ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். பேராயர் ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாகவும் சபை சங்கத்தின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா அவர்களை நாங்கள் அழைத்த பொழுது ஐயா சொன்னாங்க, ஏற்கனவே நான் வந்துட்டேன், போகாத திருச்சபைக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு. நான் உடனே சொன்னேன், ஐயா உங்களுடைய வார்த்தைக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஏன்னா எல்லாரும் பார்க்காத பேராயை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க, பார்க்குறேன். ஆனாலும் எங்கள் சர்ச்சுக்கு வந்துருங்க ஐயா அப்படின்னு சொன்னேன். நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சபை சங்கமாக நான் எதுக்கும் சரின்ட்டு மெயிலில் வந்து இதோடைய டேட்டு கேட்டேன். ஐயா சொன்னாங்க, நாங்கள் சபை சங்கமாக போய் கேட்டபொழுது நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் வெளிப்படுத்தினார், நான் உங்கள் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐயா அவர்கள் ஒரு தரிசனத்தோடு இன்றைய நாளிலே நம்முடைய ஆராதனைகளை கலந்து கொண்டு இருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு மீண்டுமாக திருச்சுவையின் சார்பாக கைத்தட்டுகிறேன்.